கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வழங்கும் இந்த இனிய நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற தமிழ் அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும், எனக்கு முன்னால் இங்கே உரை நிகழ்த்தி சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களுக்கும், இந்த நிறைந்த தமிழ் மன்றத்திற்கு என் அன்பான வணக்கம். ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு இது. 3 நாட்களாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 1940-50களில் தமிழ்நாட்டில் சங்க இலக்கியம் பொது பயன்பாட்டிற்கு, பொதுமக்களினுடைய பொது பார்வைக்கு வந்தபொழுது இது போன்ற நிறைய கருத்தரங்குகள் நடைபெற்றது. 10 பாட்டை பற்றி, 8 தொகை பற்றி, சங்க இலக்கியங்கள் பற்றி மிகப்பெரிய பேரறிஞர்கள் பேசினார்கள், உரை நிகழ்த்தினார்கள். ஒரு மீட்டுருவாக்கம், சங்க இலக்கியம் பற்றி, தமிழ் சமூகத்தினுடைய ஆதி நினைவுகள் பற்றிய ஒரு மீட்டுருவாக்கம் நடந்த பொழுது அதனுடைய இன்னொரு பகுதியாக கம்பன் கழகங்கள் உருவானது. பல ஊர்களில் கம்பன் கழகங்கள் ஆன்மீகம் சார்ந்த தமிழ் இலக்கியத்தை, சமய இலக்கியத்தை பற்றி மிக விதந்தோதி பேசின. 50, 40, 50, 60களில் இந்த உரைகளை நிகழ்த்தியவர்களெல்லாம் மிக முக்கியமான ஆளுமைகள். இன்னும் சொல்லப்போனால் நம் அனைவருக்கும் தெரியும், நாவலர் சோமசுந்தர பாரதியார், திருவிக, மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா, ஜீவானந்தம், கலைஞர், மிக இவர்கள் எல்லோரும், வஉசியில் துவங்கி இவர்கள் எல்லோரும் தங்களது அரசியலில் மிக தீவிரமானவர்கள். ஆனால் மொழி என்று வருகிற பொழுது நம்முடைய இலக்கியத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல, அந்த அனுபவத்தை பகிர, அந்த பார்வையை பங்கிட்டு கொள்ள ஒரு பெரும் மேடை 50களில் 60களில் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேடையெல்லாம் குறைந்து விட்டது. எல்லோரும் அவரவர்கள் ஏரை பூட்டி அவரவர் நிலத்தில் உழுது தான் பயிர் செய்து வாழ்ந்தாலே போதும் என்ற நிலைக்கு போய் சேர்ந்து விட்டோம். ஆனால் இந்த 3 நாள் இந்த நிகழ்வு திருக்குறளை பற்றி, கம்பராமாயணம் பற்றி, வில்லி பாரதத்தை பற்றி, இன்றைக்கு சங்க இலக்கியத்தில் ஔவையாரை பற்றியும் கபிலரை பற்றியும் என்ற இந்த நிகழ்வு உண்மையில் கோவை மக்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்திருக்கும். காலத்தால் தவறிப்போன ஒரு நிகழ்வை மீட்டெடுத்து தந்ததற்கு எனது அன்பும் நன்றியும் உங்களுக்கு. பேராசிரியர் போயிட்டார். வந்த உடனே கேட்டார், எப்பா தேர்தலில் போட்டிட்டாலும் எதிர்த்து வந்து நின்ற, பேச வந்தாலும் எதிர்த்து வந்து நின்ற அப்படின்னு கேட்டார். சீனிவாசனை வெங்கடேசன் எதிர்க்கலாம், ஆனால் ஔவையாரை ஒருபோதும் யாராலும் எதிர்க்க முடியாது. வெங்கடேசனை சீனிவாசன் எதிர்க்கலாம், கபிலனை ஒருபோதும் யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. யாராலும் வெல்ல முடியாத, வீழ்த்த முடியாத 2 பெரும் ஆளுமைக்கு பின்னால் நாம் நிற்கின்றோம், மிகச் சிறியவர்களாக நிற்கின்றோம். ஆனால் பேராசிரியருக்கு ஒரு பெரிய வசதி இருந்தது. ஏன்னா ஔவையார்னா 8 ஔவையார்கள் தமிழ் இலக்கியத்தில் உண்டு. சங்க இலக்கியத்தில் இருந்தவள் ஒரு ஔவை, கம்பனோடு பூசல் செய்தவள் ஒரு ஔவை, கொன்றை வேந்தன் பாடியவள், மூதுரை பாடியவள் ஒரு ஔவை, விருத்தம் பாடியவள் ஒரு ஔவை, அந்தாதி பாடியவள் ஒரு ஔவை, இறுதியாக வேளமுகன் பாடியவள் ஒரு ஔவை. 3000 ஆண்டுக்கு முன்பு இருந்து 300 ஆண்டு வரை பாடிய எல்லோரையும் தன் பக்கம் வைத்து கொண்டு பேசினார் அவர். ஆனால் நான் அப்படியல்ல. கபிலன், ஆதி கபிலன் ஒருவன் மட்டுமே, சங்க இலக்கிய கபிலனை மட்டுமே நான் இப்பொழுது பேசுகிறேன். சங்க இலக்கிய கபிலனும் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற கவிகளையும் ஒரே பட்டியலில் வைத்து பேச முடியாது இல்லையா? சங்க இலக்கிய கபிலனை பேசுகிறேன்.
ஏன் கபிலனை பேச வேண்டும்? சரி, ஏன் சங்க இலக்கியத்தை பேச வேண்டும்? மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்தும் ஒரு அடிப்படையான உண்மையிலிருந்தும் இலக்கியத்தையும் இலக்கிய அனுபவத்தையும் பகிர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். உலகத்தில் மிக பழமையான இலக்கிய தொகுதிகளில் ஒன்று சங்க இலக்கியம். சமஸ்கிருத வேத இலக்கியம், கிரேக்க இலக்கியம், இவைகள் எல்லாம் உலகின் மிக பழமையான இலக்கிய தொகுதிகள். அப்படி மிக பழமையான இலக்கிய தொகுதிகளில் மிக முக்கியமானது சங்க இலக்கியம். அதில் சங்க இலக்கியத்திற்கு இருக்கிற கூடுதல் சிறப்பு என்னவென்றால், உலகின் மிக பழமையான இந்த இலக்கிய தொகுதிகளெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை புரிந்து கொள்ளவும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை விதந்து ஓதவும் மிகப்பெரிய அளவு தனது பாக்களை மிகப்பெரிய அளவு அது சார்ந்து செலவிட்டது, அது சார்ந்து யோசித்தது, அது சார்ந்து சிந்தித்தது. ஆனால் இயற்கையை புரிந்து கொள்ள, இயற்கையின் நுட்பத்தை, இயற்கையின் அழகை, இயற்கையின் ஆச்சரியத்தை, இயற்கையின் வியப்பை, இயற்கையின் இயங்கு ஆற்றலை புரிந்து கொள்ள மிக பெரும் அறிவு பெட்டகமாக இருக்கிற இலக்கியம் நமது மகத்தான சங்க இலக்கியம் என்பது நம்முடைய எல்லோருடைய பெருமை. அவ்வளவு நுட்பங்கள், ஆச்சரியம், வியப்புகள் அவ்வளவு இருக்கிறது. அந்த சங்க இலக்கியத்தில் பல நூறு கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். 2350 பாடல்கள் இருக்கிறது, அதுக்கு மேற்பட்ட பாடல்கள் இருக்கிறது. அதில் மிக அதிகமான பாடலை எழுதிய புலவன் கபிலன். 235 பாடல் எழுதியிருக்கிறான். தமிழின் முதல் மகாகவி கபிலன். இது எண்ணிக்கையால் மட்டும் நான் சொல்லவில்லை, அது எளிய கணக்கு. மொத்த சங்க இலக்கிய பாடல்களில் 10% பாடலை ஒருவனே எழுதியிருக்கிறான். 2300க்கும் மேற்பட்ட பாடலில் 235 பாடலை கபிலன் எழுதினான் என்பதால் மட்டுமல்ல, எண்ணிக்கையால் மட்டுமல்ல, எண்ணிக்கையும் சேர்ந்தது. சங்க இலக்கிய புலவர்களிலேயே சக புலவர்களால் அதிகம் பெயர் சுட்டி அழைத்து பாராட்டப்பட்ட புலவன் கபிலன். சக புலவர்களால் சங்க இலக்கியத்தில் நக்கீரர் பாடுகிறார் கபிலரை பற்றி, இளம்பூரனார் பாடுகிறார் கபிலரை பற்றி. அது என்ன சொல்லி பாடுகிறார்கள்? வாய்மொழி கபிலன், பொய்யாமொழி கபிலன், அவனது உண்மைத்தன்மையை, அவனது வாய்மையை, அவனது நேர்மையை அவ்வளவு புலவர்கள் சங்க இலக்கியத்தில் பாடியிருக்கிறார்கள். வேறு எந்த புலவருக்கும் அந்த பெருமை கிடையாது. அவ்வளவு பேர் பாடியிருக்கிறார்கள் சக புலவர்கள் பற்றி. 2000 ஆண்டுகளாக இந்த நினைவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இங்கே கூட பேராசிரியர் அவர்கள் திருவிளையாடல் புராணத்தை சொன்னார். உங்களுக்கு தெரியும், திருப்பற்றூர் நம்பியுடைய திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் சைவ சமயத்துக்குரியது. அது மட்டுமல்ல, அது பாண்டிய நாட்டுக்குரியது. சிவனுடைய 24 திருவிளையாடலும் பாண்டிய நாட்டில் மட்டுமே நடக்கும். ஏனென்றால் அதற்கு ஒரு காரணமும் தேவையும் இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய சமண தளமாக இருந்தது. எனவே அங்கே சைவ சமயம் சார்ந்த இலக்கியத்தை வலிமையாக முன்னெடுக்க வேண்டிய தேவையிலே இருந்து உருவானது திருவிளையாடல் புராணம். அதிலே ஒரு கதை வருகிறது. மதுரையினுடைய அந்த சங்கப்பலகை, புராண கதை தான் சங்கப்பலகை. அது திறன் வாய்ந்த ஞானம் பொருந்திய புலவன் அமர்ந்தால் அந்த சங்கப்பலகை நீட்டி தரும் இல்லையா? அப்படி இறைவன் அமர்ந்த பொழுது நீட்டி கொடுத்த சங்கப்பலகை 3 புலவர்கள் அமர்ந்த பொழுது மட்டுமே அகன்று கொடுத்தது என்று சொல்லுகிறது. அதில் ஒருவர் நக்கீரர், இன்னொருவர் கபிலர், 3ஆமவர் பரணர். இந்த திருவிளையாடல் புராணம் இருக்கு இல்லையா, திருப்பற்றியூர் நம்பி எழுதிய திருவிளையாடல் புராணம் 9-10ஆம் நூற்றாண்டு. கபிலன் வாழ்ந்ததாக நாம் இன்று கணிப்பது அதற்கு 1800 2000 வருடத்துக்கு முன்பு. சங்க இலக்கியத்தில் கபிலன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இதற்கெல்லாம் நிறைய சான்றுகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மேடையில் பேசியிருந்தால் கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை சங்ககாலம் என்று சொல்லியிருப்போம். ஆனால் இன்றைக்கு கிடைத்திருக்கிற கொடுமணல் அகழாய்வில் துவங்கி கீழடி அகழாய்விலிருந்து, ஆதிச்சநல்லூர் அகழாய்விலிருந்து, கொற்கையிலே இருந்து நமக்கு கிடைத்திருக்கிற சான்று
கிமு 8ஆம் நூற்றாண்டில் மண்பானைகளில் எழுத்துக்களை எழுதிவிட்டார்கள் தமிழர்கள். கிமு 8ஆம் நூற்றாண்டு. ரொம்ப ஆச்சரியமான உண்மை அது. அநேகமாக கிமு 8ஆம் நூற்றாண்டில் சாமானிய மக்கள் எழுத்தறிவு பெற்ற சமூகமாக இன்றைக்கு உலகத்தில் நிரூபிக்கப்பட்ட சமூகம் தமிழ் சமூகம் என்பதில் ஒரு தமிழ் எழுத்தாளன் என்ற முறையில் என்னுடைய பெருமையை இங்கே பகிர்கிறேன். இது வெறும் சொல்லல்ல, விஞ்ஞானத்தால் அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட உண்மை. வட இந்தியாவில் அல்லது இந்தியா முழுவதும் நமக்கு கிடைக்கிற எழுத்துக்கள் அசோகர் காலத்து எழுத்துக்கள். அசோகர் காலத்து கல்வெட்டுக்களில் அசோகனுடைய கட்டளைகள் மட்டும் இருக்கிறது. எந்த சாமானியனின் குரலும் பெயரும் எண்ணமும் சிந்தனையும் எங்கேயும் மண்பானைகளில் கிடையாது, கல்வெட்டுகளிலும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. தமிழில் மட்டும்தான் இருக்கிறது. இங்கே ஒரு கேள்வி வருகிறது. அசோகனினுடைய காலம் 4ஆம் நூற்றாண்டு. ஆனால் அதற்கு 400 வருஷத்துக்கு முன்னால் அசோகு என்ற மரத்தை பற்றி கபிலன் எழுதியிருக்கிறான். அசோகு என்ற மரம் சங்க இலக்கியத்தில் முதலில் எழுதிய எழுத்தாளன் கபிலன். நான் அந்த கதைக்குள் போனால் வேறு பக்கம் போய்விடுவேன், திரும்பி இங்கே வந்து விடுகிறேன். இந்தியாவின் மிக பழமையான, இவ்வளவு பழமையான சங்க இலக்கிய காலத்தில் கிமு 8ஆம் நூற்றாண்டு வரை இருக்கிற காலத்தில் வாழ்ந்த ஒரு கவிஞன் கபிலன். அதற்கு 2000 ஆண்டுக்கு பிறகு எழுதப்பட்ட திருவிளையாடல் புராணத்தில் கபிலனை பற்றி சக எழுத்தாளன் கவிஞன் எழுதுகிறான். அவனுக்கு மட்டும்தான் சங்கப்பலகை இடம் தந்தது என்று. இன்னொன்றையும் நான் இங்கே நினைவுபடுத்த வேண்டும். மதுரையிலிருந்து வருவதால் கோவில்களில் ஆலயங்களில் புலவர்களுக்கு சிலைகள் உண்டு, திருவடிகள் உண்டு. சைவ ஆலயங்களில் நாயன்மார்களுக்கு உண்டு, வைணவ ஆலயங்களில் ஆழ்வார்களுக்கு உண்டு, இல்லையா? அது தமிழுக்காக மட்டுமே வைக்கப்பட்ட சிலைகள் அல்ல, தமிழ் சார்ந்த அந்த சமயத்திற்காக வைக்கப்பட்ட சிலைகள், இல்லையா? சைவத்தை விதந்தோதியதால் நாயன்மார்களுக்கு சைவ கோவில்களில் சிலைகள், வைணவத்தை பாடிய பிரபந்தங்கள் பாடிய பேரறிஞர்களுக்கு, பெரும் புலவர்களுக்கு, வைணவ ஆழ்வார்களுக்கு வைணவ கோவில்களில் சிலை. சரி, சைவ கோவில்களில் ஆழ்வார்களுக்கு சிலை இருக்காது, வைணவ கோவில்களில் நாயன்மார்களுக்கு சிலை இருக்காது. அவரவர்கள் தரப்பில் அவரவர்களின் ஞானிகளை, அவரவர்களின் பெரும் மனிதர்களை, சிந்தனையாளர்களை போற்றுகிறார்கள். சரி, எங்கேயாவது சங்கப்புலவர்களுக்கு சிலை உண்டா? பழமையான கோவில்களில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 2 சந்நிதி இருக்கிறது. ஒரு சன்னதி தேவியின் சன்னதி, அன்னை மீனாட்சியின் சந்நிதி. இன்னொரு சந்நிதி சொக்கநாதர் சந்நிதி. இன்னொரு சந்நிதி உண்டு. அந்த சந்நிதிக்கு பெயர் சங்கப்புலவர் சந்நிதி. சங்கப்புலவர் சந்நிதி. அதில் ஏறக்குறைய 18 சங்கப்புலவர்களுக்கு சிலை உண்டு. நண்பர்களே, எல்லோரும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து வழிபடுங்கள், சங்கப்புலவர் சந்நிதிக்கும் போயும் வழிபடுங்கள். சங்கப்புலவர்களுக்கு சந்நிதி உண்டு. ரொம்ப ஆச்சரியமான, வியப்பான ஒரு உண்மையை நான் சொல்லுகிறேன். அதில் தலையான புலவராக இருப்பவர்களில் ஒருவர் கபிலர். ஏன் இந்த நினைவு மீனாட்சி அம்மன் கோவில் எப்பொழுது கட்டப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். கல்வெட்டே இருக்கிறது. ஏறக்குறைய 8ஆம் நூற்றாண்டு. 8ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற கருவறையில் இருக்கிற முற்கால பாண்டியனுடைய கல்வெட்டு இருக்கிறது. அந்த சந்நிதியினுடைய இந்த பகுதியை எடுத்த மன்னனுடைய செய்வித்தவனுடைய கல்வெட்டு இருக்குது. 8ஆம் நூற்றாண்டிலிருந்து இருக்கிறது. கபிலன் வாழ்ந்தது அதற்கு ஏறக்குறைய 16 நூற்றாண்டுக்கு முன்னால். சங்ககாலத்தின் துவக்க காலத்தில் வாழ்ந்த ஒருவனுக்கு அதற்கு பிறகு ஒரு 1500 ஆண்டுக்கு பிறகு எழுதப்படுகிற திருவிளையாடல் புராணத்திலே கபிலன் வருகிறான். அதற்கு பிறகு அல்லது அந்த காலத்தில் கட்டப்பட்ட மீனாட்சி அம்மன் கோவிலில்
சங்கப்புலவர் சந்நிதி இருக்கிறது. அதில் இங்கே வெள்ளி வீதியாரில் துவங்கி ஔவையாரிலிருந்து பரணரிலிருந்து நக்கீரனிலிருந்து இவர்களுக்கெல்லாம் உள்ளே சிலை இருக்கிறது. இது மிக மிக முக்கியமான வரவு. சைவ கோவில்களில் சைவ நாயன்மார்களுக்கும் வைணவ கோவில்களில் வைணவ ஆழ்வார்களுக்கும் சிலை என்பதை கடந்து ஒரு மிக பழமையான கோவிலில் தமிழின் பழம்பெரும் சிந்தனையாளர்களான சங்கப்புலவர்களுக்கு திருவுருவம் வைத்து வழிபடுகிற ஒரு மிக முக்கியமான ஆன்மீக அறிவுசார் மரபு இது. நான் கபிலரை பற்றி இங்கே இவ்வளவு, ஏனென்றால் நான் முதலிலே குறிப்பிட்டதைப் போல ஒரு தமிழின் முதல் மகாகவி, அவனுடைய நினைவு, அவனுடைய பதிவு, அவனுடைய பங்களிப்பை விட்டு தமிழ் அறிவு சமூகம் அவ்வளவு எளிதில் விலக முடியவில்லை. இந்த 3000 ஆண்டுகளுடைய தொடர்ச்சி அது. ஏனென்றால் 2 நாகரீகங்களினுடைய நடுவிலே நின்றவன் கபிலன். என்ன 2 நாகரீகம்? நமக்கு தெரியும், மனிதகுலம் முதலில் மனிதகுல வரலாற்றில் குறிஞ்சி மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்தில் இருந்துதான் மனித சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்தது. வேட்டையிலிருந்து வேளாண்மைக்கு வந்து சமதளத்திலே பரவி ஒரு நாகரிகத்தை கட்டமைத்தது. ஆதி நினைவுகள், ஆதி சமூகம் குறிஞ்சிதான், குறிஞ்சி நிலம்தான். ஸோ குறிஞ்சி நிலத்தின் வாழ்க்கை, அதனுடைய விதிகள், அதனுடைய நாகரீகம், அதனுடைய பண்பாடு, சமதளத்தில் வாழுகிற மக்களினுடைய வாழ்வு, அறம், பண்பாடு என்பது முற்றிலும் வேறு. இந்த இரண்டு பெரும் நாகரீகங்கள், இந்த 2 பெரும் நாகரீகங்களில் சமதளத்தில் இருக்கிற வேந்தர்கள், மன்னர்கள், புலவர்கள், இவர்களிலிருந்து பிறந்து வளர்ந்த கபிலன் ஒரு மிகப்பெரிய, அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய சான்றோர். அவன் வந்து சமதளத்தில் இருந்த மன்னர்களை, அரசர்களை, பேரரசர்களை, இன்னும் சொல்லப்போனால் 3 வேந்தர்கள் அவன் காலத்தில் தமிழகத்தை, தமிழ் நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருந்தார்கள். தமிழ் நிலப்பரப்புனா இன்றைக்கி இருக்கிற தென்னிந்தியாவின் பெரும்பான்மை பகுதி, நன்னன்காடு, புனே வரைக்கும் மேற்கத்திய மலை அது வரைக்கும் தமிழ் நிலப்பரப்பு. கேரளம் உள்பட 12ஆம் நூற்றாண்டில்தான், நன்னூலில்தான் தமிழ்நாட்டின் மேற்கு எல்லையாக குடகுநாடு சொல்லப்படுகிறது, கடல் சொல்லப்படவில்லை. அது 12ஆம் நூற்றாண்டு. அப்படின்னா கேரளம் உருவாகிவிட்டது என்று அர்த்தம். அதற்கு முன்பு வரை இது முழுக்க, இந்த முழு பகுதியிலும் இருந்து சங்கையில் காடுகளிலே இருக்கிற இவன் சமதளத்திலே இருந்த கபிலன் மிக அதிகமாக வேந்தர்களை பாடவில்லை, மன்னர்களை பாடவில்லை, மிக அதிகமாக குறிஞ்சியைத்தான் பாடினான், மலைவாழ் மக்களைத்தான் பாடினான். மலையின் வியப்புகளை, ஆற்றலை, அங்கே இருந்த சமூகத்தை, அங்கே இருந்த மக்களினுடைய அணுகுமுறையை, பண்பை பாடினான். நண்பர்களே, குறிஞ்சி கபிலன் என்று ஒரு சமநலத்திலே இருந்த ஒரு புலவனுக்கு பெயர் வந்தது. எப்படி? நான் முதலிலே சொன்னேன், மிக அதிகமாக எழுதியவன், பாடல் எழுதியவன் கபிலன், 235 பாடல். அதற்காக மட்டுமல்ல, அவன் குறிஞ்சி பாட்டு என்று ஒரு பாட்டு எழுதியிருக்கிறான். 10 பாட்டிலே ஒரு பாடல். ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, தமிழில் எழுதப்பட்ட முதல் கதை பாடல் அதுதான். முதல் நெடுங்கதையை கபிலன் எழுதுகிறான். இன்றைக்கு வரை தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த காதல் கதை அதுதான். எல்லோரும் தனதாக்கி கொள்ளுகிற காதல் கதையும் அதுதான். வியப்பூட்டுகிற காதல் கதையும் அதுதான். அவன் எழுதி 3000 வருஷம் ஆச்சு. குறிஞ்சி பாட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு பாட்டை மட்டுமே வைத்துக்கொண்டு, அந்த ஒரு பாடலை மட்டுமே வைத்துக்கொண்டு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம். அந்த கதையை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். அந்த கதை, தாய் தன்னுடைய தோழியை, தன்னுடைய மகளை, அவள்தான் தலைவி, வனத்திற்கு போய் திணைப்புலம் காப்பதற்காக அனுப்பி வைக்கிறாள். தலைவி தோழிகளோடு திணைப்புலம் காக்க செல்லுகிறாள். போய் பரணிலே இருந்து
பரண் கட்டப்பட்டிருக்கும். பரணிலே இருந்து செடி கொடிகளை பறவைகளோ மற்றவைகளோ வந்து தின்றுவிடக்கூடாது என்பதற்காக பரணிலே இருந்து காவல் காக்கிறாள். ரொம்ப ஆச்சரியமான உண்மை, உழுது விவசாயம் செய்கிற காலம் மிக பிற்காலம், அது வேளாண்மை முழுமை பெற்ற காலம். சங்க இலக்கியத்தின் ஆதி காலம் எரியூட்டு வேளாண்மை என்கிற காலம். உலகம் முழுக்க மிக பழமையான வேளாண்மை அதுதான். செடிகள் கொடிகளை மக்க வைத்து எரித்து அந்த சாம்பலை மண்ணோடு கலந்து அதிலே பயிர்கள் நட்டு விளையும். ஒரு 4-5 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் செடித்தையெல்லாம் போட்டு எரியூட்டுவார்கள். எரியூட்டு வேளாண்மை மிக பழமையானது. ஆப்பிரிக்காவிலே, ஆஸ்திரேலியாவிலே, தமிழ்நாட்டிலே இருந்து அந்த எரியூட்டு காலத்தை பற்றி சங்க இலக்கியம் பேசுகிறது. அதுதான் வேளாண் துவங்குகிற காலம். அந்த வேளாண்மையை பரணிலே நின்று தலைவி திணைப்புலம் காக்கிறாள், தோழிகளோடு இருக்கிறாள். மலையினுடைய அழகு, பூக்களினுடைய அழகு, இயற்கையின் பேரழகு பற்றி அவ்வளவு வர்ணனைகள் வருகிறது. ஒன்று கூட கூடுதல் குறைச்சல் இல்லை, அவ்வளவு வியப்பு வருகிறது. நண்பர்களே, சங்க இலக்கியம் ஏன் இவ்வளவு வியப்புக்குரிய விஷயம் என்றால், அது காட்டுகிற உலகம் நம்முடைய ஆதி நினைவு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு மலரினுடைய நுட்பமும், கதிரவன் திரும்பினால் திரும்புகிற நெருஞ்சியிலே ஆரம்பித்து முகர்ந்தால் சுருங்கி போகிற அணுச்சத்தில் இருந்து ஒவ்வொன்றையும் பற்றி அவ்வளவு வியப்புகள், எல்லாவற்றையும் பதிவு செய்கிறது சங்க இலக்கியம். குறிஞ்சிப்பாட்டு. அப்பொழுதுதான் ஒரு சம்பவம் நடக்கிறது. அருவியப்பாரா குளிக்கிறா, தோழிகளோடு பயிர்ப்பணம் காற்று கொண்டிருக்கிற பொழுது தலைவன் வருகிறான். தன்னுடைய தோழர்களோடு வேட்டை நாயோடு வருகிறான். தலைவன் அறிமுகப்படுத்துகிறார் கபிலன். அந்த வேட்டை நாய்கள் எப்படி இருந்தது, எப்படி பாய்ந்து வந்தது, வேட்டை நாய்களை எப்படி கட்டுப்படுத்துகிறான் என்று வரும். தலைவன் வந்து தலைவியை பார்க்குறான். அவ்வளவு அழகாக இருக்கிறாள். அவளோடு எப்படியாவது பேச்சு கொடுக்க முடியுமா என்று தலைவன் முயற்சி செய்கிறான். அவள் பேசுகிற மாதிரி இல்லை, அவள் பேசாமல் இருக்கிறாள். தோழிகள் மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார்கள். நாய் வேற குறைச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு குச்சியை வச்சு நாயை தட்டுறான், நாய் பேசாமல் இருக்குது. இந்த வேட்டை நாய்க்கும் மனிதனுக்கும் பற்றி மிக அழகாக எழுதுகிறார். நண்பர்களே, வேளாண் சமூகத்தில் மனிதனுக்கும் காளைகளுக்குமான உறவும், வேட்டை சமூகத்தில் மனிதனுக்கும் நாய்களுக்குமான உறவும் மிக மிக மேன்மையான அழகான ஒரு உறவு. ஆனால் நமக்கு வேளாண் சமூகத்தோடு தான் அதிக தொடர்பு இருப்பதால் காளைகளையும் பசுக்களையும் பற்றிய நினைவுகள் நம்ம வீட்டில் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் வேட்டை சமூகத்தில் நாய்களுக்கும் மனிதனுக்குமான உறவு மிக மிக, இன்றைக்கும் நீங்கள் பழங்குடி சமூகத்தில் அல்லது மலையின் அடிவாரம் போனால் நாய் இல்லாமல் எந்த வீடும் இருக்காது. வேட்டையில் நாய்க்கு மனிதனுக்கு சமமான பங்கு உண்டு. நீங்கள் பழங்குடி சமூகத்து மக்களிடம் அல்லது வேட்டை சமூகத்து மக்களிடம் பேசினால் உங்களுக்கு தெரியும். வேட்டையில் பங்கு பிரிக்கிற பொழுது நாய்க்கான பங்கை பிரித்தே ஆக வேண்டும். வேட்டையில் இறந்து போன நாய்க்கு அடுத்த ஓராண்டு அல்லது 2 ஆண்டுகள் பங்கு வைக்க வேண்டும். அது ஒரு உயிருக்கு, சக உயிருக்கு மனிதன் கொடுக்கிற மரியாதை, அதுதான் வேட்டை சமூகத்தின் மகத்தான பண்பு. அதில் இன்னும் முக்கியமான இடம் இருக்கிறது. வேட்டையில் அதிமுக்கியமான இடம், தனது வேட்டை நாய் வேட்டை பொருளை, வேட்டை உயிரை போய் கவ்வும். அது ஒரு உடும்பா, ஒரு முயலா, ஒரு மானா, ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு உயிரினத்தை போய் இவன் ஏவி விட்ட பிறகு அது போய் கவ்வும். வேட்டை நாய் அந்த உயிரை கவ்விய பிறகு அதன் வாயிலிருந்து இந்த தலைவன் அந்த பொருளை எடுக்கணும். இல்லைன்னா அடுத்த 5 நிமிஷம் 5 வேட்டை நாயும் பறித்து தின்னு முடிச்சிடும். அது இவனுக்காக வேட்டையாடலை, இவனுக்காக போகுது. அந்த இடத்தில் எல்லோருக்குமான உணவு தான், அதற்குத்தான் அதன் முதல் உணவு. அங்கேதான் வேட்டை தலைவனுக்கும் வேட்டை நாய்க்கும் இருக்கிற உறவு இருக்கிறது. வேட்டை பொருளை கவ்விய கணத்தில் அதன் வாயிலிருந்து இவன் வேட்டையாட வேண்டும். அதுதான் வேட்டையின் மிக நுட்பமான இடம். கொஞ்சம் கூடினால் அந்த உயிரை இவன் தாக்கி விடுவான், கொஞ்சம் விட்டால் அந்த பொருளை வேட்டை நாய் தின்றுவிடும். ஒரு ஜல்லிக்கட்டு காளைக்கும் அதை வளர்க்கிற குழந்தைக்கும் இருக்கிற உறவு இருக்குல்ல,
அவ்வளோ பேரை முட்டி தூக்கி எறிகிற ஒரு காளை 8 வயது குழந்தை பிடிச்சோடனே பின்னாடி வரும். அப்படித்தான் அவ்வளவு மூர்க்கமாக ஓடி பாய்ந்து வேட்டையாடுகிற நாய் அடுத்த கணம் அதன் தலைவன் பறிக்கிற பொழுது 1 நிமிடம் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு கீழே இறங்கும். இந்த இடம் இருக்கு இல்லையா, இலக்கியத்தின் மகத்தான ஒரு இடம். இதை முதலில் பதிவு செய்தவன் கபிலன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். வேட்டை நாய்க்கும் மனிதனுக்குமான உறவு. தலைவி எல்லா பூக்களையும் அப்படியே பாறை, மழை பெஞ்சு பாறை அப்படியே இருக்கு, அந்த பாறையில் ஒவ்வொரு பூக்களாக பறித்து அந்த பாறை முழுவதும் நிறைக்கிறாள். 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய இலக்கியத்தில் ஒரு முக்கியமான வகைமை உண்டு. அது என்ன வகைமைனா, இப்போ ஒரு விருந்தை பற்றி ஒரு எழுத்தாளன் எழுதுனா முதல்ல அந்த மேசையினுடைய அழகு, அந்த மேசையின் நுட்பம், அதில் என்னெல்லாம் இருக்குன்னு மிக நீண்ட ஒரு பட்டியலை கொடுத்துட்டு தான் அப்புறம் உள்ளே வருவான். இது 17-18ஆம் நூற்றாண்டில் உருவான உத்தி. இந்த உத்தியை 2800 ஆண்டுக்கு முன்பு எழுதியவன் கபிலன். அந்த பாறையில் 99 மலர்கள் பறித்து தலைவியும் தோழியும் அடுக்குகிறார்கள். பாறை முழுவதும் 99 மலர்கள். இங்கேதான் தமிழ் அறிவு சமூகத்தின் உச்சம் இருக்கிறது. உலகத்தில் 99 மலர்களின் பட்டியலை சொன்ன உலகின் முதல் இலக்கியம் குறிஞ்சிப்பாட்டு. வேற எங்கேயும் கிடையாது. கிரேக்க இலக்கியத்தில், சமஸ்கிருத இலக்கியத்தில், வேற எந்த இலக்கியத்திலும் இத்தனை மலர்களின் பெயர்கள் 3000 ஆண்டுக்கு முன்பு கிடையாது. ஒரு மலருக்கு பேர் வைக்கிறது சாதாரணமாக நினச்சிட முடியுமா? இவ்வளவு நவீன காலத்தில் நாம் வந்துட்டோம்ல. கடந்த 100 வருஷத்தில் நாம் கண்டுபிடித்து பெயர் வைத்த ஒரு மலரின் பெயரை சொல்லுங்க. கடந்த 100 வருஷத்தில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி 100 மலர் பெயர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு. ஒரு மலருக்கு பெயர் வைப்பது சாதாரணம் இல்லை, எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். நான் கபிலனையும் பாரியையும் வச்சு எழுதுகிற பொழுது ஒரு மலருக்கு எப்படி பெயர் வைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் எழுதி பார்த்தேன். ஆனால் பயந்து அப்படியே வந்துட்டேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. பாரி ஒரு மலரை பார்த்தோன்னே இந்த மலருக்கு பேர் என்ன என்று கபிலன் கேட்பான் என்னுடைய வேள்பாரி நாவலில். இன்னும் பெயர் வைக்கலை, இது வரைக்கும் நான் இப்படி ஒரு மலரை பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குறேன், நீங்கள் வேணால் பெயர் வைங்க அப்படின்னு பாரி கபிலர்கிட்ட சொல்லுவார். கபிலர் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நான் யோசிச்சு சொல்கிறேன்ட்டு வந்துடுவார். ஏன்னா கேட்டது பாரி, குறிஞ்சி மக்கள். நீ மட்டும் படிச்சுட்டு இதுதான் அறிவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாத, உலகத்தில் அவ்வளவு அறிவின் ஆதி மனிதர்கள் மலையிலே இருக்கிறார்கள், அவர்களிடம் நீ கற்றுக்கொள் என்பதை கற்றுக் கொடுத்தவன் கபிலன். ஒரு மலருக்கு மலரில் நிறத்திலிருந்து பெயர் வைக்கிறதா, மனத்திலிருந்து பெயர் வைக்கிறதா, குணத்திலிருந்து பெயர் வைக்கிறதா, எதிலிருந்து ஒரு பெயர் சூட்டுவது? அசோகு என்ற ஒரு பெயரை கபிலன் சூட்டுகிறான். அந்த தலைவன் வர்றான்ல, வர்ற பொழுது அவனுடைய சடையில், தலைவனுடைய சடையில் அசோகின் தளிர் இருந்ததுன்றார் கபிலர். தமிழன் பூக்களை விட மலர்களை விட அதிகம் கொண்டாடியது தளிர்களை. மாம்பூவை விட அதிகம் போற்றுதலுக்குரியது மாந்தளிர். இந்த மா நிறம்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன நிறம்? தளிரின் நிலம், மாந்தளிரின் நிறம். அது இந்த மண்ணின் நிறம். அது கருப்பாகவும் இருக்காது, வெள்ளையாகவும் இருக்காது, சகப்பாகவும் இருக்காது, எல்லாம் கலந்து ஒரு நிறமாக இருக்கும். மலருக்கு ஒரு நிறம் வாய்த்து விடும், தளிருக்கு ஒரு நிறம் வாய்க்காது. அது ஒவ்வொரு நாளும் தளிர்விடும், துளிர்விடும். அதுதான் பேரழகு. எனவே தமிழ் இலக்கியம் பூக்களை விட மலர்களை விட தளிரை கொண்டாடியது. அசோகு தளிரை வைத்துக்கொண்டு கபிலன் வருகிறார், அந்த தலைவன் வருவதாக கபிலன் சொல்கிறார். 99 பூக்களினுடைய பட்டியலை கொடுக்கிறார் கபிலர். எவ்வளவு பெரிய பேரறிவது! 99 பூக்கள். நண்பர்களே, இந்த பூக்கள் எப்படி நமக்கு, இந்த பட்டியல் நமக்கு கிடைத்த கதை தனி. ஏன்னால் ஊவேசா குறிஞ்சிப்பாட்டை அவர் தான் பதிப்பிக்கிறார் ஏடுகளில் இருந்து. அப்படி பதிப்பிக்கிற பொழுது குறிஞ்சிப்பாட்டு அவருக்கு கிடைச்சிருக்கிற ஏடுகளில் ஒரு வரி இல்லை, அதில் சில மலர்களின் பெயர் இல்லை. அப்படியே பதிப்பிச்சுட்டா என்ன ஆகும்?
அது எத்தனை மலர்கள் கிடைக்காமல் போனதுன்னு கூட அவருக்கு தெரியாது. அந்த ஏடு, ஏன்னா ஏடுகளில் எண்கள் இருக்காது. இது 1 8வது 10வது 12வது எண்கள் இருக்காது. 8 தொகுதி இருக்கும். தேடி 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 பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லை. இப்போ பதிப்பிக்கணும் குறிஞ்சி பாட்டை, பதறார் மனுஷன். இது இது வந்து நிறைவாக இல்லை, இதில் சில வரிகள் இல்லை. கபிலன் கண்டுபிடித்த, கபிலன் உலகத்துக்கு கொடுத்த கொடையை தொலைத்து விட்டு பதிப்பித்தால் அவர் எவ்வளவு பெரிய துயரம் அது. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஒருவேளை தர்மபுரம் ஆதீனத்தினுடைய நூலகம் மிக பழமையானது, அந்த நூலகத்தினுடைய ஏடுகளில் போய் நீங்கள் பார்த்தா ஒருவேளை கிடைத்தாலும் கிடைக்கும் என்று உவேசாக்கு சொல்கிறாங்க. உவேசா திருவாவடுதுறை ஆதீனத்தில் வளர்ந்தவர், ஆசிரியராக இருந்தவர், திருவாவடுதுறை ஆதீனத்தால் போஷிக்கப்பட்டவர். பிரச்சனை திருவாவடுதுறை ஆதீனத்துக்கும் தர்மபுரம் ஆதீனத்துக்கும் 100 வருஷமாக பஞ்சாயத்து வழக்கு நடக்குது. இவங்க பேச மாட்டாங்க, இவங்களை கண்டு அவங்கள பேச மாட்டாங்கன்ற நிலைமை. எனவே உவேசா தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ஏடுகள் இருந்ததோ அங்கே எல்லாவற்றையும் போய் பார்த்து விட்டார். தர்மபுரம் ஆதீனத்துக்கு மட்டும் போனதே கிடையாது. ஏன்னா இவர் திருவாவடுதுறை ஆதீனத்துக்காரரு. அங்கே போனால் நம்முடைய ஆதீனம் கோச்சுக்கிறோம், அங்கே போனால் அந்த ஆதீனம் விடவும் மாட்டார். என்னத்துக்காக வந்திருக்காங்க? இயல்பாக 2 வழக்கு நடக்கிறப்ப அந்த வழக்கு நடக்கிற வீட்டுக்கு நீங்கள் போங்க. நான்லாம் காவல் கோட்டை நாவலுக்கு ஒரு பெரும்பாடுபட்டேன். ஒரு பெரிய பழங்காலத்து ஏடு ஒரு வீட்டில் இருந்தது. அவருடைய நண்பர்னு உறவுக்காரன்னு ஒருத்தரை கூட்டிட்டு அந்த ஏட்டை பார்க்குறதுக்காக போனேன். 4 வருஷமாக என்னை அவர் உள்ளே விடலை. என்னடா பிரச்சனைன்னு கேட்டால், நான் கூட்டு போன ஆளுக்கும் அவங்களுக்கும் இடையில நிறைய வழக்கு தடவை நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. இது தெரியாமல் போச்சு. அவர் இவை வேறு எதுக்கோ நம்முடைய வீட்டோடைய ஏடுகளை பழைய டாக்குமெண்ட்டை எடுக்க வர்றான்னு உடனே 4 வருஷம் கழித்து அவரை விட்டுட்டு ஒரு நாள் போனேன். ஐயா, நான் உண்மையிலே அவங்க வழக்கெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தேவை அந்த பழைய பத்திரங்களும் பழைய ஏட்டுச்சுவடிகளும் தான் அப்படின்னு சொன்ன பிறகு தான், அப்படியா தம்பி, நீங்கள் அவரோட வந்தனால தான் நான் உங்களை சந்தேகிச்சிட்டேன்ட்டார். திருவாவடுதுறை இப்போ உவேசாக்கு இருந்த ஒரே வாய்ப்பு தர்மபுரம் ஆதீனத்துக்கு போகிறது மட்டும்தான். இப்போ போய் திருவாவடுதுறை ஆதீனத்தின் ஆதீனகர்த்தாக்கிட்ட போய் இந்த மாதிரி விஷயம் குறிஞ்சிப்பாட்டினுடைய ஏடுகள் காணும், நான் போய் தர்மபுரம் ஆதீனத்தினுடைய நூலகத்தை போய் பார்க்கணும், எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்குறாரு. அது யோசிச்சுட்டு இதில் என்ன இருக்குது, போயிட்டு வாங்க அப்படின்னு திருவாவடுதுறை ஆதீனகர்த்தா சொல்லிவிட்டார். அடுத்த நாள் அங்கே இருந்து ஒருத்தரை அழைத்து கொண்டு மாயூரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தர்மபுரம் ஆதீனத்திற்கு போய் பார்க்க போகிறார். அந்த மனுஷன் எவ்வளவு மனதால் நடுங்கினார்ன்றதை எழுதியிருக்கிறார். ஏன்னா அது 100 ஆண்டு சண்டை 2 ஆதீன மடத்துக்கு இடையில. இவர் கொடுப்பாரா மாட்டாரா விடுவாரா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு போய் ஆதீனத்தினுடைய பெரியவர் தேசிகரை போய் பார்க்கிறார். மாணிக்க வாசக தேசிகர் என்று பெயர் நினைவனுக்கு. தேசிகரை போய் பார்க்கிறார். மிகப்பெரியவர். காலையில் போய் கல்கண்டு வாங்கி வைத்து அவர் முன்னாடி போய் வச்சுட்டு நிற்கிறார். அப்போது கல்கண்டு வாங்கி கொண்டு போவதான் பழக்கம். தேசிகர் இப்படி நிமிர்ந்து கூட பார்க்கல, இப்படியே தான் இருக்கிறார். உட்கார்ந்துருக்கார் தேசிகர். இவர் பக்கத்தில் அப்படியே நின்றுட்டே இருக்கார். அரை மணி நேரம் கழித்து மெல்ல இப்படி நிமிர்றாரு. நிமிர்ற பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, நான் ஆதீனம் தாங்கயா, ஆனால் நான் தமிழ் பணியாற்றிக்கு இருக்கிறேன், இந்த மாதிரி ஏடுகளை தேடி நான் வர்றேன், அந்த பழைய ஏடுகள் நம்முடைய மடத்தில் இருந்தாலும் இருக்கலாம், பார்த்துடலாமேன்றதுக்காக வந்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு அதுக்கான அனுமதியை தரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லுகிற பொழுது தர்மபுரம் ஆதீனம் செய்த நற்பணிகளை எல்லாம் சொல்லித்தான் சொல்கிறார். இங்கே எவ்வளவு பெரிய சான்றோர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறார். அப்பவும் சட்டென்று கனிந்து விடவில்லை தேசிகருடைய மனம். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கு பிறகு சரி நாளைக்கு வாங்க அப்படின்ட்டார். அங்கே இருந்து நல்ல வேலை போங்கன்னு சொல்லாமல் நாளைக்கு வாங்கன்னு சொன்னார்ல, அது போதும் மூச்சு முட்டை வெளியில் வர்றாரு. அப்பாடி வர சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் போய் மாயூரத்துக்கு பக்கத்தில் தான் தர்மபுரம் ஆதீனம் இருக்குது. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை போய் பார்க்கிறார் உவேசா அவர்கள். நவீன தமிழினுடைய முதல் பிதாமகன், தமிழின் முதல் நாவலை எழுதியவர், பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதிய மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை எல்லாம் தமிழிலே முதலில் எழுதிய அந்த மகா மனிதர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. அவரை போய் பார்க்கிறார். ஆனால் வேகமாக வந்தாச்சு, மடத்திலிருந்து போய் பார்த்தா அவர் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருக்கிறார். உவேசா எழுதுகிறார், அதுக்கு 3 மாதத்துக்கு பிறகு அவர் இறந்துட்டார்னு. அநேகமாக மாயூரம் வேதநாயகம் பிள்ளையை பார்த்த கடைசி பதிவு அதுவாகத்தான் இருக்கும். அவர் பார்த்துட்டு அன்னைக்கு இரவு முழுக்க தூக்கம் இல்லை.
உவேசாக்கு. அவர் கனவுல பூரா வந்து தர்மானந்த மடத்தினுடைய அந்த ஏடுகள் கொண்டு வந்து அப்படி கொட்டுற மாதிரி எப்படியாவது குறிஞ்சிப்பாட்டு கிடச்சிருமா. அவர் எழுதுறாரு, முழு இரவும் தூக்கம் இல்லை, முழு இரவும் ஏடுகளாக கனவுல வர்றது. ரொம்ப முக்கியமான இடம் அந்த கனவுல பயணம் பண்ணுறது இருக்குல்ல. ஔவையாரை பற்றி பேராசிரியர் பேசினார். நெல்லிக்கனி தமிழ் இலக்கியத்தில் நெல்லிக்கனி நினைவிருக்கும் வரை ஔவை நினைவிருப்பாள். ஔவையும் நெல்லிக்கனியும் நினைவிருக்கும் வரை அதியனுக்கும் ஔவைக்குமான அற்புதமான உறவு, தோழமை, நட்பு நினைவிருந்து கொண்டே இருக்கும். வௌவாலுக்கு வந்து நெல்லிக்கனி தான் ரொம்ப பிடிக்கும். சங்க இலக்கியத்தில் எழுதியிருக்கிறான், வௌவால் கனவு கண்டுச்சான், ரொம்ப நெல்லிக்கனியாக சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டுச்சான். நெல்லிக்கனியினுடைய புளிப்புச்சுவை வௌவாலுக்கு நிறைய பிடிக்கும். வௌவால் கனவு என்ன வரும் என்று சங்க இலக்கியத்தை கனவுகளுக்குள்ளே தேடிக்கொண்டிருந்த மனிதராக உவேசா இருந்தார். அவர் எழுதுகிறார், ஒரு பேய் என்ன தெரியுமா கனவு காணும் அப்படின்னு ஒரு தோழி காதலிக்கு பற்றி சொல்லுகிறாள். இவ்வளவு மெலிந்து இறந்து போவாள். பேய்களெல்லாம் காதலில் பாதிக்கப்பட்ட பசலை நோய் பயந்த பெண்கள் வேகமாக இறக்கட்டும் என்று பேய்கள் கனவு காணுவதைப் போல இருக்கிறது நிலைமை என்று எதிர்கிறார். நண்பர்களே, உவேசா இரவு பூராம் கனவு கண்டு விட்டு தூங்கவே இல்லாமல் காலையில் போய் திருப்பி மடத்துக்கு போகிறாரு. மடத்துக்கு போனனேவும் ஒரு இடத்துல உட்கார சொல்லி ஏடுகளை ஒருத்தர் கொண்டு வந்து ஏடுகளை கொடுக்குறாரு. காலை 8 மணிக்கு ஏடுகளை பிரித்து பார்க்க துவங்குகிறார் உவேசா. 8, 9, 10 இப்படியே போய்கிட்டே இருக்குது. அதில் புராணங்கள் நிறைய இருக்குது, இலக்கண நூல்கள் நிறைய இருக்குது, இலக்கிய நூல்கள் இருக்குது, முக்கியமான நூல்கள்லாம் இருக்குது. இவர் தேடின பல நூல் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வேணும்னு கேட்டால் குறிஞ்சிப்பாட்டு கிடைக்காம போயிடும். ஏன்னா தேசிகர்கிட்ட இதுதான் குறிஞ்சிப்பாட்டுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். எனவே இதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் தேடிக்கிட்டே இருக்கார். மதியம் 12, 1, 2 ஆகுது. சரின்ட்டு கொஞ்சோண்டு கொண்டு வந்த சாப்பாட்டை ஓரத்தில் வச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி தேட ஆரம்பிக்கிறாரு. 4 மணி வரைக்கும் நம்பிக்கை இருக்குது. 5, 6 ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குறைய ஆரம்பிக்குது உவேசாக்கு. ஐயோ எவ்வளோ பெரிய நம்பிக்கையோடு வந்தோம், குறிஞ்சிப்பாட்டு கிடைக்காம போயிருமேன்னு. 6, 7 விளக்கு தண்டு பிரிக்கிறார்கள், தீபம் ஏற்றுகிறார்கள். 8, 9 ஆகுது. 9 மணிக்கு தேசிகரே நேராக வர்றார். அந்த காட்சி எழுதியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு அவருக்கு வந்து சடை முடி அவ்வளோ இருக்குது. அந்த முடி எண்ணெய் தேய்ச்சிருக்கிறாங்க. அந்த முடியை தூக்கிக்கிட்டு பின்னால் ஒருவர் நிற்கிறாரு. அதுக்கு ஒருவர் தூபம் போடுறாரு. அந்த தூபம் போடுற அந்த சிம்பிள் இதன் மீது ஒருவர் வந்து அதில் என்னெல்லாம் போடணுமோ அதை போட்டுக்கிட்டு. இந்த காட்சியை பூரா பார்த்துட்டு ஒரு உவேசா நான் எந்திரிக்கிறதா நிற்கிறதான்னு பயந்துக்கிட்டு வர பார்க்குறாரு. என்னாச்சுடா இன்னும் கிடைக்கலையா அப்படின்னு தேடி இரவு 11 மணி ஆகிறது. எதுவும் கிடைக்கவில்லை. எல்லா ஏடுகளையும் பார்த்தாச்சு. அவ்வளவு பெரிய சோர்வும் அயர்வும் இருக்கிற பொழுது மடத்தினுடைய கணக்கர் சொல்கிறார், 4 நாளைக்கு முன்னாடி ஆடிப்பெருக்கு, தமிழ் இலக்கியத்தின் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது நெருக்கடியான நாட்களிலே ஒன்று ஆடிப்பெருக்கு. ஆன்மீகத்தில் நல்ல நாள். ஆனால் அந்த ஆற்றுல போய் கொட்டுறதில் போனது இருக்குல்ல, அது வந்து 4 நாளைக்கு முன்னாடி ஆடிப்பெருக்கு. உவேசாக்கு பதக்குன்னு அது போட்டுட்டிங்களாடா பாவிகளான்ற மாதிரி. ஆடிப்பெருக்கு 4 நாளைக்கு முன்னாடி அதில் கொண்டு போய் கொட்டுவதற்கான கணக்கு ஏடுகளெல்லாம் வந்து ஊழியர் கொண்டு போனார், எடுத்துகிட்டு போனார். அப்படி எடுத்துகிட்டு போகிற பொழுது சில ஏடுகள் பழமையாக இருக்குன்னு நான் வாங்கி சிலதை வச்சுருக்கிறேன், அது என்னுடைய பீரோவில் இருக்குது, அதை வேணால் கொடுக்குறேன் பாருங்கன்றாரு. சரி எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அது ஒரு 8, 10 ஏடு. இரவு 11 மணி ஆயிடுச்சு. இவர் என்ன சொல்கிறார், நான் இந்த ஏடை எடுத்துகிட்டு போகிறேன், போய் பார்த்துட்டு குறிஞ்சிப்பாட்டு இருந்தால் எடுத்துக்கிட்டு மற்றதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேசிகரிடம் சொல்லிவிட்டு அந்த 12 ஏடுகளையும் கொண்டு, ஏன்னா அடுத்த நாள் காலையில் புகை வண்டியில் அவர் போகணும். அப்படி போகிற பொழுது போய் காலையில் இருந்து பார்த்தா இவர் அவ்வளவு நேரம் தேடிய ஏடுகள் மடத்திலிருந்து புறப்பட்டு காவிரி கரை வரைக்கும் போய் கடைசியில் கணக்கரால் மீட்டு கொண்டு வரப்பட்ட ஏட்டில் குறிஞ்சிப்பாட்டு இருக்கிறது. அப்படியே கண்ணீர் பெருக படிக்கிறாரு. இவருக்கு இதுவரை கிடைக்காமல் போனது ஒரு வரி. இந்த ஏட்டுக்கும் அடுத்த ஏட்டுக்கும் நடுக்கு ஒரு வரி. 3 பூக்களின் பெயர். உவேசா எழுதுறார், காணாமல் போனது 3 பூவா 30 பூவான்னு எனக்கு தெரியாது, அன்னைக்கு தான் தெரிஞ்சது 3 பூக்களுக்கு. இந்த 3 பூக்களுக்காக பல ஆண்டுகள் தேடி கண்டறிந்து உவேசா பதிப்பித்தார் இல்லையா,
அந்த தாகம் இருக்குல்ல, அந்த பெருமை இருக்குல்ல. ஏன்னா இந்த 99 பூக்கள் உலகின் முதலில் பட்டியலிடப்பட்ட பூக்கள், அதை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்ற உவேசாவின் தாகம்தான் அந்த நெடிய பயணம். 99 பூக்கள் இன்றைக்கி நமக்கு கிடைக்கிது. 99 பூரோடைய பட்டியல் அப்படியே இப்போ நேரங்கிறதையும் சொல்ல, இல்லைன்னா மொத்த பட்டியலையும் இங்கே ஒப்பிக்க முடியும். அந்த 99 பூக்களையும் பாறையில் அப்படியே விரித்து வைத்து, இன்றைக்கி 99 நம்ம பேசுகிறது உவேசாவினுடைய இந்த பெரிய உழைப்பால், உவேசாவின் கனவால், உவேசாவின் விடாமுயற்சியால், தர்மநாந்தபுர ஆதீனத்துக்கும் திருவாடாதிரை ஆதீனத்தினுடைய வழக்குகளை எல்லாம் தாண்டி தமிழ் வென்ற கதையால் இந்த கதையை நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். 99 பூக்களையும் பாறையில் அப்படி விரித்து வைக்கிற பொழுது தலைவி ஏதாவது பேசிட மாட்டாளான்னு தலைவன் ஏங்குகிறான். இந்த நேரத்தில் அவள் பேசவே இல்லை. இந்த நேரத்தில் கொஞ்சம் திரும்பின பொழுது அங்கே இருந்து மிக ஒரு காட்டு விலங்கு யானை ஒன்று துரத்தி கொண்டு வருகிறது. தலைவி பயப்படுகிறாள். அந்த நேரத்தில் தலைவன் அம்பு எய்தி யானையை விரட்டுகிறான். விரட்டின பிறகு இவன் மேலே, தலைவன் மீது இவனுக்கு ஒரு ஈர்ப்பு, காதல் உருவாகிறது. காதல் மலர்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் இருவரும் நீண்ட நாள் காதலிக்கிறார்கள். அப்புறம் திணைப்புலம் காற்று வேலை முடிஞ்சிருச்சு, பயிர்கள் அறுவடை செய்ய ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தலைவன் வரலை. பசலை நோயால் அவள் அவதிப்படுகிறாள். ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கான்ட்டு முருகன்கிட்ட கூட்டு போய் வெறியாட்டம் பூசாரி திருநீர்லாம் போடுறாரு. ஆனாலும் போகலை. அப்புறம் தோழி தாயிடம் சொல்லுகிறான், பிரச்சனை அதுவல்ல, பிரச்சனை இவன் ஒரு காதல் வயப்பட்டிருக்கிறான், எனவே அவனுக்கு மனமுடித்து தாருங்கள் என்று சொல்லி, அந்த பக்கத்து ஊர்க்காரன் என்று சொல்லி அந்த தலைவனுக்கு அந்த தலைவியை மனமுடித்து தருகிறார்கள். இதுதான் குறிஞ்சிப்பாட்டின் கதை. தமிழில் எழுதப்பட்ட முதல் காதல் கதை இது. இந்த கதையை பின்னால் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா வள்ளி திருமண நாடகத்தில் இது அப்படியே முருகனின் கதையாக இருக்கும். 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு விநாயகர் என்ற கடவுள் வந்த பிறகு அது வரைக்கும் குறிஞ்சிப்பாட்டில் வந்த யானை விநாயகராக, முருகனின் சகோதரனாக மாறி அந்த காதலுக்கு துணை செய்வதாக சைவம் தனக்கு மாற்றிக்கொண்டது. எனவே முருகனின் கதையை சொல்ல வேண்டுமென்றால் குறிஞ்சி கதையை சொல்ல வேண்டும், குறிஞ்சி கதையை சொல்ல வேண்டுமென்றால் கபிலனை உற முடியாதென்று சைவ இலக்கியங்கள் தனது சங்கப்பலகையில் கபிலனுக்கு கொஞ்சம் நீட்டி கொடுத்து உட்கார வைத்து கொண்டது. இதுவெல்லாம் ஒரு மிகப்பெரிய கதையினுடைய தொடர்ச்சி. ரொம்ப ஆச்சரியம். 2000 வருடமாக ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டு தான் இன்றைக்கும் ரொம்ப சக்ஸஸான ஒரு லவ் ஸ்டோரி. அது குறிஞ்சி பாட்டு மட்டும் வைத்துக்கொண்டு அதில் வருகிற ஒவ்வொரு விஷயத்தையும், பூக்களிலிருந்து, யானைகளிலிருந்து, இலவத்திலிருந்து, நீங்கள் குறிஞ்சி வாழ்க்கையில் இலவம் வேறொன்று. குறிஞ்சி வாழ்க்கையில் இலவம் என்பது நெடுமுள் இலவம். யானை உரசுறதுக்கு, குறிஞ்சி இலவ மரத்தினுடைய முள் இருக்கு இல்லையா, அந்த முள் சட்டுன்னு உடஞ்சிடாது. யானை உரசுனா அதுக்கு சுகமாக இருக்கும். இலவ மரத்தில் போய் தான் யானை உரசும். மனிதனுக்கு விரலில் நகம் இருப்பதைப் போல யானைக்கு இருக்கிற நகம்தான் இலவத்தினுடைய முள், முள்ளிலவம் என்று அதற்கு பெயர். பின்னால் இலவம் பஞ்சில் துயில் என்று மனித பயன்பாட்டோடு இயற்கை பற்றி பாடுகிற பாடலாம் பின்னால் வந்தது. முன்னால் மனித பயன்பாட்டில் இயற்கை அல்ல, இயற்கையினுடைய இந்த உறவுகளை பற்றிய பாடல். இது ஒன்று குறிஞ்சிப்பாட்டு, கபிலன் எழுதிய குறிஞ்சிப்பாட்டு, அகத்தினுடைய மிக உச்சமான இலக்கியம். இன்னொன்று புறம், கபிலனுக்கும் பாரிக்குமான நட்பு, உறவு. அதில் மூவேந்தர்களுக்கும் குறிஞ்சி நிலத்துக்குமான, நான் சொன்ன அந்த 2 மிகப்பெரிய நாகரிகம், இதனுடைய மோதல். இந்த நாகரிகத்தில் மிக முக்கியமானது பழம் நாகரிகத்தினுடைய நினைவுகள். அந்த நினைவுகள் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒன்றும் நீங்கள் வைணவ இலக்கியங்களில் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி, எல்லா ஊர்லேயும் கடவுள் எல்லா ஊர்லேயும் இருக்கார்ல, ஊருக்கு கோவில் கட்டுறீங்க, ஒரு கோவில் கட்டினா போதாதா, எதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ஊருக்கும் கோவில் என்று வருகிற பொழுது வைணவ பெரியவர்கள் அழகாக ஒரு வார்த்தை சொல்வார்கள். நிலம் இருக்கிற இடத்துலெல்லாம் பரணமைச்சு விவசாயத்தை காப்பதைப் போல ஊர் இருக்கிற இடத்திலெல்லாம் கோவில் அமைத்து மக்களை காப்பாற்ற வேண்டியது இறைவனின் கடமை என்று சொல்வார்கள். ஒரு பரணமைக்கிற ஒரு ஆதி குடியின் நினைவு எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். இவ்வளவு செறிவான இயற்கை சார்ந்த நினைவுகள், அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, இயற்கை சார்ந்த நினைவுகள். எனவே தான் தமிழ் இலக்கியம் இயற்கையை இவ்வளவு வலிமையாக, மற்ற எந்த இலக்கியத்துக்கும் நம்மளுக்கு இருக்கிற வேறுபாடுகள் அல்லது நுட்பம் அல்லது ஆழம், அந்த ஆழம் சங்க இலக்கியம் அந்த ஆழத்திற்கு முதல் காரணம் என்றால், சங்க இலக்கியத்தின் முதன்மை காரணமாக, மிக முக்கியமான காரணமாக கபிலர் இருப்பார்.
அதுதான் உங்களுக்கு தெரியும். ராமாயண போர் முடிந்து ராமன் அயோத்திக்கு போகணும். வஜ்ராலு முனிவரிடம் கடைசி பூஜை செய்துட்டு போகிற பொழுது ராமன் ஒரு வரம் கேட்பார். அதற்கு முனிவர் வரம் கொடுப்பதாக வால்மீகி எழுதுகிறார். வால்மீகி என்ன எழுதுகிறார்னா, ராமன் என்ன வரம் கேட்டு கொடுத்ததாக வால்மீகி எழுதுகிறார் என்றால், என்னோடு வானர சேனை வருகிறது, குரங்குகள் வருகிறது, எனவே வருகிற வழி, குரங்குகள் வருகிற வழிகளெல்லாம் மரங்கள் வேண்டும், மரங்களில் கனிகள் வேண்டும், அதற்கு வரம் கொடு என்று கேட்கிறார். யார்? வால்மீகியினுடைய ராமன். ஆனால் கம்பனின் ராமன் என்ன கேட்கிறான் என்றால், என்னோடு குரங்குகள் வரும், வருகிற வழியெல்லாம் மரம் வேண்டும், மரத்துக்கு கனி வேண்டும் என்று கேட்கல. கம்பனின் ராமன் என்ன கேட்பான் என்றால், குரங்குகள் இருக்கிற இடமெல்லாம் அடர்வனம் வேண்டும், வனங்களெல்லாம் கனிகள் வேண்டும் என்று கேட்பான். இது ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்தி சொல்வதல்ல. இயற்கைக்கும் நமக்குமான உறவின் அடர்த்தி நம்ம எவ்வளவு விலகி போனாலும் வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு இலையில் நம்ம சாப்பிட்ற இலை விரித்து உணவு சாப்பிடுகிற பொழுது சமைத்த உணவை வலது பக்கமும் காய்கறிகளை இலையின் மேற்பரப்பும் வைக்கிறோம் இல்லையா? கீழ்ப்பகுதி சமைத்த உணவு, மேல் பகுதி காய்கறிகள் பூரா. இந்த பழக்கம் எங்கே இருந்து உருவானது அப்படின்னா, இதை பற்றி வேறு எந்த மொழியிலும் எந்த காரணமும் இருப்பதாக எனக்கு தெரியலை. தமிழ் இலக்கியம்தான் சொல்லுகிறது. மிக அழகாக 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எழுதப்பட்ட தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது, ராமனும் அனுமனும் எதிரெதிராக உட்கார்ந்து உணவு உண்ணுகிற பொழுது சமைத்த உறவு இலையின் அடிப்பக்கமும் அனுமனுக்கான காய்கறிகள் இலையின் மேற்பக்கமும் வைத்து அடுக்கினார்கள். அதிலிருந்து தான் இந்த பழக்கம் உருவானதாக எழுதுகிறது. இயற்கையினுடைய இயைந்த வாழ்வினுடைய எச்சம் அன்றிலிருந்து இன்று வரை வந்து கொண்டே இருக்கும். அதற்கு அல்ல குறையாத சுரங்கமாக இருப்பது சங்க இலக்கியமும் சங்க இலக்கிய காலத்தில் இயற்கையோடு நமக்கு இருந்த உறவும். அதில் முக்கியமாக அறம், குறிஞ்சி மக்களின் அறமும் சமகாலத்தில் இருக்கிற அறமும். அப்போவே கபிலனுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறான், பாரி அல்லது சங்க இலக்கியம், நீ காட்டுக்கு வர்றையா, வந்துட்டு போ, இதை பறிக்க போகிறேன், இதை ஒடிக்க போகிறேன். விதையை நடாத ஒருவனுக்கு கிளையை ஒடிக்கும் உரிமை கிடையாது. அவ்வளோதான். எனவே தான் கபிலன் எழுதுகிறான், ஆளரவமற்ற நிழலற்ற நெடும் பாலை நிறத்தில் ஒற்றை மரம் குளிர் தருவதைப் போல, நிழல் தருவதைப் போல இந்த காலத்தில் ஒற்றை மரமாக நின்று நிழலூட்டி கொண்டிருப்பவன் பாரி என்று எழுதுகிறான். மூவேந்தர்கள் இருக்கிறாங்க, அவன் கண்ணுக்கு தெரியல. அவன் ஏனென்றால் பாரி பேசுகிற அறம் பரமு நாட்டுக்குரிய அறமோ குறிஞ்சிக்குரிய அறமோ இல்லை. பாரி என்பது குறிஞ்சியின் அடையாளம். குறிஞ்சி மக்கள் பேசுகிற அறம் அனைவருக்குமான அறம். அங்கே ஆள்வோன் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் குறிஞ்சி நிலம்தான் அறத்தை பேசியது. கீழே சமதளத்துக்கு வந்த பிறகு அதிகாரம் பேசியது. அறமும் அதிகாரமும் எதிரெதிராக நிறுத்தப்பட்ட பொழுது அறத்தின் குரலாக நின்று வாழ்வெல்லாம் பேசிய ஒரு மகா கவிஞன் புலவன் கபிலன். அவன் எழுதிய முதல் அழகான, உலகின் மிகச்சிறந்த, தமிழின் மிகச்சிறந்த காதல் கவிதை, மிகச்சிறந்த புறநானூற்று அகவாழ்வுக்கு அல்லாத புறவாழ்வை பற்றிய நட்பு பாரிக்கும் அவனுக்குமானது. கடைசியில் அவன் பாரி போரிலே இறந்து மகள்களை போய் திருமணம் முடித்த பிறகு, அதற்கு பிறகு அங்கே கபிலக்கல்லில், பெண்ணையாற்றன் கரையில் திருக்கோவிலூர் அருகில் கபிலக்கல்லில் தீமூட்டி இறக்கிறான். இறக்கிற பொழுது பாரியின் நினைவோடு இறக்கிறான். நான் வேகமாக இறக்கணும், ஏன்னா நீ போன இடத்துக்கு நான் வரணுன்றான். ஒரு நட்பு, ஒரு தோழமை, அதாவது ஒரு சமநிலத்திலே இருந்து சமதளத்திலே இருந்து போனவன் அந்த வாழ்வை, இயற்கையை எவ்வளவு நேசித்தான், எவ்வளவு விரும்பினான் என்பதும் அந்த ஏக்கம், அந்த வியப்பு, அந்த பதிவுதான் சங்க இலக்கியத்தின் மகத்தான பதிவாக இருக்கிறது. கபிலன் தமிழின் முதல் மகாகவி என்பது 235 பாடல் எழுதினான் என்பது மட்டுமல்ல, தமிழின் ஆகச்சிறந்த ஆதி நினைவு குறிஞ்சி நிலத்தின் நினைவு. ஆகச்சிறந்த அழகிய நிலம் நம்முடைய ஆதி நிலம் குறிஞ்சி நிலம். அதனுடைய மலர்களை, தேனடையை, அருவியை, ஓசையை, அதனுடைய ஒளிக்கூடலை, அதனுடைய இசையை, அனைத்து நுட்பத்தையும் அவன் பதிவு செய்தான். அவன் எழுதி நம்மளுக்கு கிடைக்காமல் போனது நிறைய. தொல்காப்பியத்தின் உரையில்
கபிலம் என்ற நூலை பற்றி பேசுகிறது. கபிலர் எழுதிய முழு நூலாக அது இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ஆனால் கிடைத்த நூல்களில் இருந்து நாம் பகிர வேண்டியதும், அதை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு சொல்ல வேண்டியதும், அதை உணர வேண்டியதும் நம்ம அனைவருடைய மிக முக்கியமான கடமை. தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு முதல் மகாகவியை உங்களோடு அவனுடைய எழுத்துக்கள் சார்ந்த எனது இந்த உணர்வை பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி அமைகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.